பெற்றோர்களே, உங்களை என்னையும் எங்க அப்பா அம்மா உங்க அப்பாவை வளர்த்தெடுக்கும் பொழுது தேவாலயத்துக்கு போகும்போது பைபிள் எடுத்துட்டு போனா இல்ல பைபிள் இல்ல என்று சொல்லி வளர்த்தார்கள். உன் பிள்ளை பைபிள் கையில் எடுக்குதா? சும்மா இரு, பைத்தியம் முடிச்சவள. கோயிலுக்கு வரதே பெருசு, அது வேற இத்தனை பைபிள் வர தூக்கிட்டு வரமா சொல்லுதா? மொபைல் தான் எல்லாம் இருக்குது, சும்மா வேலையை பாரு, உன் வேலையை பாரு அப்படின்றது. பெற்றோர்களே, அப்பா அம்மா நம்ம வளர்த்தாங்க. செபிரா சோமன்றா முழங்கால் போடல, முழங்கால போட்டு முழங்கால் நில்லு. 1 மணி நேரம் உட்கார்ந்தா அடிச்சிருவேன். முழங்கால் என்று கஷ்டத்துல ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வசனம் படில, வசனம் படிச்சு கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்து தண்ணீர் அண்டையும். எலும்பு 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 சாப்பிட போ. இத செய்யாட்டி சாப்பாட கொடுக்கலையே, உன் பிள்ளை கதி என்ன? உன் பிள்ளை கதி என்ன? ஜெபிக்குதா? காலுக்கு மேல காலை போட்டு டிவியோட உட்கார்ந்து அங்க ஒரு கீ ரோஸ்ட் பண்ணி கொண்டு வா. என்ன அந்த டீ கப்பல் எடுத்துட்டு வா, கேட்டியா? மக்களே, அதை எடுத்து கொஞ்சம் குடி மக்களே. ஏன் உனக்கு என்ன வேலை? கேக்குதா? உன் பிள்ளை வசனம் சொல்லுதா? பாட்டு படிக்குதா? குடும்ப ஜெபம் செய்தா? அந்நிய பாஷை பேசுதா? நீ சின்ன பிள்ளையில இதெல்லாம் செய்யும் போது பிள்ளை ரொம்ப திறமைசாலின்னு நினைச்ச. பிள்ளையினுடைய பிஞ்சு வயசுலயே பிள்ளைக்கு சொல்லி கொடு. காலு மேல காலை போடாது, காலை கீழே வை. பைபிளை கையில் எடுக்க மரியாதையா கையில பைபிள் எடு. பைபிளை தொடும்ப ஜாக்கிரதையா தொடு அப்படின்னு சொல்லாது. அல்லேலூயா சொல்லணும். முழங்கால் போடு, ஜெபிக்கும்போ கண்ண மூடு. பெற்றோர்களே, பிஞ்சு வயசுலயே சொல்லு. உன் பிள்ளை தேவாலயம்னு சொன்னாலே பயபக்தியோடு வருவதாக கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இல்லை, உன் பிள்ளைகளுக்காக அழுங்கள்.